ஈஸ்வரன் எனக்கு தெரியும், அந்த திருமாவுக்கு தெரியும். எனக்கு பேசி தொடங்குறதுக்கே ஒரு 10 நிமிடம் வேணும். நாடுகளில் இருக்கின்ற என் தமிழ்நாட்டு உறவுகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, தமிழர் நாங்கள், நாம் தமிழம், நம்முடைய இனம் தமிழ் இனம், நம்முடைய தாய்மொழி தமிழ், நம்முடைய தாயக நிலம் தமிழ்நாடு. உலக தமிழ் வம்சாவழி மாநாட்டின் ஊடாக இந்த மண்ணில் நின்று இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கிற எம் உறவுகளை பார்ப்பதற்கு அனுமதித்த இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களை தொடர்ந்து அவர்களை மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய ஆஸ்திரேலியா அரசாங்கத்திற்கும் அதன் சார்பாக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்தியா அரசின் சார்பாக இங்கு வருகிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த நம்முடைய தூதர் மதிப்புமிகு மாண்புமிகு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும், எனக்கும் பின்னால் இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றி நிறைவு செய்ய இருக்கின்ற இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் அனைத்து மக்களின் குரலாய் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, வாழ்வுரிமைக்கான மக்களின் குரலாய் ஒலித்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் இங்கு வாழ்த்தி இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழர்கள் உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஒரு செல்வந்தர்களாக, தொழிலதிபர்களாக, தொழில் முனைவர்களாக மிகச்சிறப்பாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்துகின்ற அந்த தகுதியை தன்னகத்தில் கொண்ட என் அன்புக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும், இங்கு மலேசியா நாட்டில் மிகச்சிறப்பான ஒரு மாநாட்டை கடந்த ஆண்டு நானும் கலந்து கொண்டேன். அந்த நாட்டுடைய பிரதமர், முதலமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடு மிகச்சிறப்பாக அதை நடத்தி அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திட்ட மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் அவர்களுக்கும், அவருடைய வாழ்க்கை இணையர் அவர்களுக்கும், அவரோடு வருகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாநாட்டை பல்வேறு பொருளியல் நெருக்கடிகள், நம்முடைய ஆஸ்திரேலிய அரசாங்கம் யாரையெல்லாம் அவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வகுமார் அழைத்திருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் நுழைவு அனுமதி சீட்டு கிடைக்கப்பெறாத ஒரு சூழலில் பல்வேறு சங்கடங்கள், துயரங்கள், துன்பங்கள் இருந்தாலும் தமிழை அவர் நேசித்த காரணத்தினால், தமிழர்களை நேசித்த காரணத்தினால் எல்லா துறைகளிலும் உலகம் முழுவதும் தமிழர்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் கனவை இன்றைக்கு உலகம் முழுவதும் புதிய தொழில் முனைவோர்களுக்கு உருவாக்கி தருவதாக இருக்கலாம். தமிழருடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம், இலக்கண வளம் எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற பணியாக இருக்கலாம். அல்லது இங்கே மேடையில் தோன்றி பரதக்கலையின் ஊடாக திரைத்துறையின் கலையும் கண்முன் நிறுத்திய மழலை செல்வங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக இருக்கலாம். பல்வேறு துறைகளில் சமூகத்திற்கு பணியாற்றக்கூடிய தொழில் முனைவோரின் சார்பாக நம்முடைய சக்திவேல் அவர்களுக்கும், அதுபோன்று மிகச்சிறப்பாக பணி செய்ததற்காக அருமை சகோதரி துர்கா அவர்களுக்கும், அதுபோன்று இன்னொரு சகோதரர் அவர்களுக்குமான தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி இங்கே வருகின்ற நம்முடைய தூதரை போன்றவர்களையும், அண்ணன் திருமா போன்றவர்களையும், ஈஸ்வரன் போன்றவர்களையும் அழைத்து அவர்களுக்கு சால்வைகளை அளித்து நினைவு பரிசுகளை தந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் அடுத்தடுத்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான ஒரு தூண்டுகோலான ஒரு பணியை எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஆராவரம் இல்லாமல், அதிகம் பேசாமல் மிகச்சிறப்பாக இதை ஒழுங்கு செய்து உலகம் முழுவதும் நடத்தி வருகின்ற என் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றி. நான் ஈஸ்வரன் எனக்கு தெரியும், அந்த திருமாவுக்கு தெரியும். எனக்கு பேசி தொடங்குறதுக்கே ஒரு 10 நிமிடம் வேணும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டேன், பேரவை தலைவர் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டேன், மைக்கே இல்லைனாலும் நான் பேச வேண்டிய கருத்தை பேசிக்கொண்டே இருப்பவன். ஆனால் இந்த கூட்டத்தை, அந்த அரங்கை 3 மணிக்கு நிறைவு செய்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் நான் அண்ணன் செல்வகுமாருக்கு தோளோடு தோள் நின்ற அருமை சகோதரர் துணைத் தலைவர் குமரேசன் அவர்களுக்கும்,
அவரோடு வந்த நம்முடைய நம்பிக்கை நாயகன் போன்றவர்களுக்கும் ஏனைய இதனுடைய இந்த ஒரு டீம் ஒரு குழுவாக இருந்து மிகச்சிறப்பாக அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று பணிபுரிந்த அத்தனை நேரத்தின் அறிமுகருதி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அதுபோன்று நான் நன்றி சொல்வதற்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன். குறிப்பாக நான் ஆஸ்திரேலிய பழங்குடி இந்த மண்ணின் பூர்வீகுடிக்கு நன்றி சொன்னேன். அடுத்தது ஆஸ்திரேலிய அரசுக்கு, நம்முடைய வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி சொன்னேன். இந்த ஆஸ்திரேலிய மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த அரசுக்கும் நான் உலக தமிழர்களின் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். அது ஒரு நெகிழ்வான ஒரு தருணம். 2009 உலக பூமி பந்தில் தமிழர்கள் வாழாத நாடுகள் இல்லை, தமிழர்கள் இருக்காத துறைகள் இல்லை என்று உலகத்தை திரும்பி பார்க்கின்ற ஆற்றலும் அறிவும் திறமையும் தலைமை பண்புகளுக்கும் ஊறிய அந்த தமிழ் சமூகம் உலகம் முழுவதும் வாழ்ந்தாலும், ஆனால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் இனத்திற்கென்று ஒரு தனி சுதந்திர நாடு இல்லாத ஒரு சூழலில் அந்த நாட்டை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று ஈழத்தின் தந்தை செல்வா காலத்தில் தொடங்கி தமிழ் ஈழ தேசிய தலைவனாக தொடங்கிய பிரபாகரன் வரை அங்கு ஜனநாயக போராட்டங்களும் ஆயுத போராட்டங்களும் நடந்தேறியது. அப்படி நடந்தேறி 2009 உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் கொத்துக்குண்டுகளை கொண்டு ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளான போது எமது ஈழத்து தொப்புள்குடி உறவுகள் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் 1.5 லட்சம் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 50,000 போராளிகள் அந்த போரை எதிர்கொண்டு தன் உயிரை ஆகுதியாக்கி கொண்டு அந்த மண்ணில் இறுதியாக விழுந்தார்கள். அவர்கள் களத்தில் எதிரியை சந்தித்தார்கள். மார்பிலே அவர்கள் விழிப்பொன் வீரப்பொன்னை பெற்றார்கள். ஆனால் ஏதும் அறியாத செஞ்சோலையின் மீதும் மருத்துவமனைகள் மீதும், ஏதும் அறியாத அப்பாவி குழந்தைகள் மீதும், முதியோர் இல்லங்கள் மீதும், ஆதரவற்றோர் இல்லங்கள் மீதும், காந்தரூபன் அருவிச்சோலையின் மீதும் இந்த பாஸ்பரஸ் கொத்துக்குண்டுகள் விழுந்தபோது அந்த போரில் முகம் கொடுக்க முடியாமல் குழந்தைகளோடு தன் மண்ணில் வாழ்ந்த வீடு, நிலம், கால்நடைகள், உறவுகள், சொத்து, பத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கையில் கிடைத்த மாற்று உடையோடு கடல் ஏறி படகேறி கடலின் வழியாக எந்த நாட்டுக்கு சென்று அடைக்கலம் தேடுவது, எந்த நாடு நம்மளை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும், அடைக்கலம் தரும் என்று தவித்த ஒரு தருவாயில் இந்த ஆஸ்திரேலியா என்கிற இந்த மண் பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணின் பூர்வீக குடிகளுக்கும் நமக்குமான இரத்த பந்த உறவு இருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்ட உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் மொழியாக இருக்கிற அந்த தமிழ் இனத்தில் பிறந்த எம் தொப்புள்குடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அந்த இறுதி போருக்கு முகம் கொடுத்து காயம்பட்டு கையில் எதுவுமே இல்லாமல் படகுகளை பிடித்து எத்திசை காற்று அடித்து செல்லுகிறதோ, எத்திசை செல்கின்ற வரையில் அந்த இன்ஜின் இயக்க முடியுமோ என்கிற அளவில் 10,000 மைல் தூரம் கடந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்த ஒரு 63 ஈழத் தமிழர்கள், பச்சை குழந்தைகள், முதியோர்கள் என்று அனைவரும் இங்கு வந்தபோது இந்த உலகத்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் 63 பேரில் கிட்டத்தட்ட 58 பேருக்கு உயிர் கொடுத்த மண் இந்த ஆஸ்திரேலிய மண், இந்த அரசாங்கம், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள். அவர்களுக்கு இந்த உலக தமிழ் வம்சவழி மாநாட்டின் சார்பாக நான் இருகரம் கூப்பிய நன்றி நன்றியை காணிக்காக்குகிறேன். காரணம், அப்படி அவர் படகுல வந்தபோது ஒரு 5 அந்த ஈழ உறவுகள் எப்படியாவது டீசல் இல்லை, ஒரு நாள் வண்டி அந்த படகு நின்று போச்சு நடுக்கடல்ல. இங்கே இந்த கடல் பகுதிகளிலே சுறா மீன்கள் இருக்கும், இருந்தாலும் பிஞ்சு குழந்தைகளையும் தாயும் தந்தையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். குண்டுமழைக்கு முகம் கொடுக்க முடியாமல் வெளியேறி வந்த அகதிகளாக இன்னொரு பகுதியில் எங்கேயாவது சென்று உயிரை காப்பாற்றி மானத்தோடு உழைத்து சம்பாதித்து வாழ முடியுமா என்று வந்த அந்த மக்களை அரவணைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்வதற்காக வந்த ஈழ உறவுகள் 5 பேர் அந்த கடலிலே நீந்தி மீன்பிடி கப்பல்களையோ மீன்பிடி படகுகளையோ பூர்வீகுடி மக்களையோ ஆதரவை பெற்று எப்படியாவது உயிரோடு 63 பேரும் கரை சென்று விடலாம் என்று எண்ணத்தின் அடிப்படையில் நீந்தியவர்கள் 5 பேர். இதுவரையில் அந்த ஈழத்து உறவுகள் அந்த கடலில் இருந்து சுறா மீன்களுக்கு இரையானார்களா அல்லது நீந்தி கடற்கரையை நோக்கி செல்கின்ற போது அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் கடலிலே இறந்து கதை ஒழுங்கி அவர்கள் மீன்களுக்கு இரையானார்களா என்று தெரியாத வகையில் இந்த மண்ணில் வந்து இன்றைக்கு தப்பித்த 58 பேரும் இங்கு இந்த ஆஸ்திரேலியா தேசத்தினுடைய அரசு உதவியோடு
அரசாங்க அதிகாரிகள் உதவியோடு குறிப்பாக என் ஈழத்து உறவுகளான அக்கா சாரதா, அருமை தங்கை துர்கா, அருமை இங்கே இருக்கிற நம்முடைய ஊடகத்தில் ரேடியோவில் பணி செய்கின்ற அண்ணன் பாலா போன்றவர்கள் மற்றும் இங்கே இருக்கிற ஐயா செல்வராஜ் போன்றவர்கள், இங்கே இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களாக தமிழர்களாக பூர்வீகக்கூடிய தாய் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களும், குறிப்பாக ஈழ தேசத்திலிருந்து 4 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக வந்த உறவுகளும் எல்லாம் இந்த அகதிகளுக்கென்று நம்முடைய தூதர்களை அணுகி, நம்முடைய ஆஸ்திரேலிய அதிபர்களை அணுகி, முறையான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை முதல்வர்களை அணுகி அவர்களுக்கான குடியுரிமையை பெற்று இந்த 58 குடும்பத்தாரும் இந்த மண்ணில் இன்றைக்கு தொழிலதிபர்களாக, தொழில் முனைவோர்களாக தன் சொந்த காலில் அவர்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ்கிறது என்கிற செய்தி என் காதுகளுக்கு வந்திருக்கிறது. அதில் 2 தொழிலதிபர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஒருவர் இங்கே மதி, இன்னொருவர் தினேஷ். அப்படி ஒரு அடைக்கலம் தந்த இந்த மண்ணுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதுபோன்று ஏனைய என் ஈழ உறவுகளாக இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டு உறவுகளாக இருந்தாலும் 12 காலமாக வந்து இந்த மண்ணில் நீங்கள் உழைத்து சம்பாதித்து பொருளிட்டு மானத்தோடு நீங்கள் வாழ்கின்ற போது உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று போற்றப்படுகிற அந்த தமிழை கற்றுத்தாருங்கள். நம்முடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், வரலாறு, தொன்மை, பெரியோர்களை மதித்துதல், தாய் மண்ணை குறித்த வீரம், நம்முடைய வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்லுங்கள். எப்படி ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வரலாற்றில் நாம் இன்றைக்கு தமிழகத்தில் பெருமிதமாக சொல்லுகிறோமோ அதுபோன்று நம்முடைய முன்னத்தியர்கள் இன்றைய சமகாலத்தில் உலகம் முழுவதும் நம்முடைய தமிழர்கள், எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். நேற்று எமது உறவுகள் என்னை அழைத்து சென்றார்கள். அப்படி நான் போய் சென்று பார்க்கின்ற இடத்திற்கு சாரதாக்கா அவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்ற போது அங்கே சில பகுதிகளுக்கு அழைத்து சென்ற தோழர்கள் சொல்ல கொண்டு இங்கே ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள், இங்கே இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆக நாம் இன்னொரு நாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டில் சொந்தமாக வீடு வாங்கி, சொந்தமாக வணிக நிறுவனங்களை நடத்தி, சொந்தமாக கார்களை வாங்கி, விலை உயர்ந்த கார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை அழைத்து செல்வதற்கு வராங்க. BMW ஒரு ஈழத்தமிழ் வராரு, ஒரு ஆடி காரில் வராரு, விலை உயர்ந்த இப்படிலாம் பார்க்கின்ற போது இதற்கான ஒரு சுதந்திரத்தை, இதற்கான ஒரு ஃப்ரீடத்தை, இதற்கான ஒரு சகிப்பு தன்மையோடு, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் நான் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன். பெரும்பாலும் நம்ம ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் எங்கே போனாலும் மூளைக்கு மூளை போலீஸ் நிற்கும், சைரன் ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த போலீஸ் உடைகளை மட்டுக்க பார்க்கும்போதே நமக்கே ஒரு அச்சம் வரும். ஆனால் 3 நாளாக நான் தேடி தேடி பார்க்கிறேன், ஒரு காவலர்கள் கூட இல்லை. ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிக்க ஒரு அற்புதமான நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆசிரியர் தேசத்தின் பூர்வகுடி மக்கள். இந்த ஆசிரியர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற வெள்ளையர்களாக இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நம்ம அங்கே உணவு ஏற்பாடு செய்த நம்முடைய அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலுக்கு உணவருந்த போனோம், நம்முடைய அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு உணவருந்த போனோம். இப்படி நாங்கள் உணவருந்த போகின்ற இடத்தில் கூட இங்கே நம்முடைய தமிழர்களுடைய பெருந்தன்மை, எம் ஈழத்து தமிழர்களுடைய பெருந்தன்மை, ஒரு 10 பேர் கடையில் வேலை செய்கிறாங்கன்னா 2 மலையாளி வச்சிருக்கிறாங்க, 2 தெலுங்கர்களை வைத்திருக்கிறாங்க, 4 தமிழர்களை வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம் அண்டை மாநிலத்து மக்களோடு எவ்வளோ ஒரு நட்புறவு பாராட்டுகிறோம். இன்று கூட காலை எங்களை எங்கள் காரில் வாங்க, எங்கள் காரில் வாங்க, ஏனைய நண்பர்கள் எல்லாம் அழைத்த போது ஒரிசாவிலிருந்து வந்து தன்னுடைய அன்பை பெற்ற, செல்வகுமாருடைய அன்பை பெற்ற ஒரு நண்பர் தான் எங்களை அழைத்து வந்தார்கள். நான் கொஞ்சம் மாறுபட்டவன் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலேயே. எனக்கு மொழி பற்றும் இடப்பற்றும் அதிகம். இன்னைக்கு என்னிடத்தில் இருந்த வணிகங்கள், இங்கே பார்க்கிற இந்த தமிழ் முகங்கள், இது போன்ற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய முதலாளிகளாக வர வேண்டும். அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்கள் இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு 100% தகுதி உடையவர். ஒரு தமிழன் தன்னுடைய படிப்பை முடித்து இளம் வயதில் உலகம் முழுவதும் பறந்து இன்றைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இன்றைக்கு அவர் வளர்ந்து நிற்கிறார் கொங்கு மண்டலத்தில். ஆனால் அது எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வடநாட்டுக்காரர்களால் நம்மிடமிருந்து பறிபோகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டெக்ஸ்டைல் வணிகம், இரும்பு வணிகம், தங்க வணிகம், இன்றைக்கு எலக்ட்ரானிக்கல் வணிகம், ரியல் எஸ்டேட் வணிகம், எல்லா வணிகங்களும் பிரிதொரு மாநிலத்தினர் இருந்தால் அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆதலால் இந்த தொழில் முனைவோர் மாநாட்டின் ஊடாக வருகின்றிருக்கிற என்னுடைய ஆசிரியர் அல்லது உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற என் தமிழ்நாட்டு உறவுகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, நீங்கள் எங்கு சென்றாலும் தமிழர் நாங்கள், நாம் தமிழம், நம்முடைய இனம் தமிழ் இனம், நம்முடைய தாய்மொழி தமிழ், நம்முடைய தாயக நிலம் தமிழ்நாடு என்கிற அந்த உணர்வோடு அந்த சொந்த எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டுக்கு அதே நேரத்தில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல், நான் அமெரிக்காவில் ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தேன். அங்கே 100 வீடு இருந்துச்சு. ஒரு காலத்தில் 90 வீடு அந்த பகுதியில் யார் இருந்தாங்கன்னா அந்த அமெரிக்காவின் பூர்வீகுடி மக்கள் வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் நம்மால் போன உடனே
தமிழ்நாட்டுக்காரங்களும் ஆந்திரத்துக்காரங்களும் முழுவதுமாக அபகரிச்சுட்டாங்க. போன இடத்துல பொங்கல் கொண்டாடுறது, நடு ரோட்டில் தீபாவளி பட்டாசு வெடிக்கிறது, கோயிலை ஏக்கர் கணக்கில் கட்டுறது. அப்போ அந்த பூர்வீகுடி மக்களுக்கு நம் மீது ஒரு வெறுப்பு வருகிறது. அது இன மோதலாக, இன வெறுப்பாக மாறுகிறது. அது வந்துவிடக்கூடாது. காரணம், இப்போது தமிழ்நாட்டில் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்களாக இருக்க நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டுடைய அரசு துறை வேலை வாய்ப்புகளிலே இன்றைக்கு தமிழுடைய வேலை வாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக ஒன்றிய அரசுகள் மாறிய பிறகு அரசுடைய கொள்கை முடிவுகள் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மதம் என்கிற அந்த அடிப்படையிலே நான் தூதரை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் பேச விரும்பவில்லை. அதனுடைய தாக்கம் என்னவாக முடிகிறது என்று சொன்னால், தமிழருடைய பொங்கல் விழா நம் உழவுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த இயற்கைக்கு வணங்குகிற விழாவுக்கு மாறி அதிலிருந்து விடுபட்டு கோழியை கொண்டாடுகிற ஒரு இனமாக மாறி நிற்கிறோம். அதுபோன்று சொந்த தாய்மொழியில் வீட்டில் நாம் உறவாடுவதிலிருந்து பேசுவதிலிருந்து மாறி இன்றைக்கு கலப்பட மொழி பேசக்கூடியவர்களாக விட்டோம். நான் கூட உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு செல்கின்றேன். அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்களை சந்திக்கிறேன். அவர்கள் வீட்டிலே சென்று உணவருந்துகிறார்கள். ரொம்ப வரவேற்று அப்பாவும் அம்மாவும் உணவருந்துறாங்க. எங்கெங்க குழந்தை செல்வங்கள் இருக்கா கூட்டு அறிமுகப்படுத்துங்கன்னா அவங்க ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்ட்டு அவர்கள் மாடிக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு குடும்பத்தை சொல்றாங்க, நாங்கள் தமிழர் தான், ஆனால் என் பிள்ளைக்கு தமிழ் எழுத தெரியாதுன்றாங்க, என் பிள்ளைக்கு தமிழ் பேச தெரியாதுன்றாங்க. ஆனால் இந்த தமிழ் என்பதுதான் இன்றைக்கு 10,000 கடலுக்கும் அப்பால் இந்த அரங்கத்தில் நம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறது. அந்த உன்னத உலக மொழிகளுக்கெல்லாம், இதே ஆஸ்திரேலியா மொழியில் அறிஞன் உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க உலகத்தில் தனித்துவம் வாய்ந்த எமது தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வழக்கில் இருந்தும் எழுத்து வழக்கில் இருந்தும் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் உலகத்தோடு ஒன்றி வாழ்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த அதுவரை ஐயன் திருவள்ளுவர் வகுத்தளித்த திருக்குறள் எப்படி உலகத்தை பொதுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து, அதே நேரத்தில் இன்றைக்கு எப்படி யூதர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்களாக, உலகத்தையே ஒரு கணம் திரும்பி பார்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் நாம் இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலே இருக்கிறோம். வீதிகளில் நடக்கின்ற போது, பயணங்களிலே போகின்ற போது, விமானத்திலே போகின்ற போது, தொடர் வண்டிகளிலே போகின்ற போது, உணவு விடுதிகளிலே சாப்பிடுகின்ற போது, ஒரு காலத்தில் நீங்க தமிழ்நாடா, நீங்க தமிழரா அப்படின்னு வந்து பேசுவாங்க, கை கொடுப்பாங்க, விசாரிப்பாங்க. இப்ப சிரிக்கிறத கூட குறைச்சிக்கிட்டாங்க. அங்க 40 அடிக்கு அந்தாண்ட அதோட. அப்ப எப்படி இந்த பாசம், இந்த பிணைப்பு, நமக்கு இருக்கிற அந்த வரலாறுகள், நமக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு தமிழ் என்றாலே, தமிழன் என்றாலே அவன் எவ்வளவு பெரிய பண்பாட்டு விடயங்களுக்கு உரியவன், விருந்தோம்பலுக்கு உரியவன், அன்புக்கு உரியவன், தியாகத்துக்கு உரியவன், வீரத்துக்கு உரியவன், வணிகத்துக்கு வாணிபத்துக்கு உரியவன். அந்த இனம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன் சொந்த கூறுகளை இழந்து கொண்டிருக்கிறது. அதை இழக்காமல் பாதுகாக்கிற ஒரு பொறுப்பும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை என் தமிழ் சமூகத்தின் முதலாளிகளுக்கும், அந்த முதலாளிகளோடு நட்பு உறவு பாராட்டுகின்ற ஏனைய மொழிவழி சிறுபான்மை மாநிலத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய என் அனைத்து உறவுகளுக்கும், இங்கே கூட அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு நம்முடைய ஆந்திரத்து நண்பர்கள், ஒரிசா நண்பர்கள், மலையாள நண்பர்கள் எல்லாம் நண்பர்களாக இருந்து உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி மொழிவழி சிறுபான்மையராக இருந்தாலும் கூட நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன், நான் ஒரு இந்தியன் என்கிற அடிப்படையில் இங்கே தமிழர்களோடு கைகுலுக்குகின்ற பிற மொழிவழி தேசிய இனத்தின் அந்த உறவுகளுக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, அண்ணன் செல்வகுமார் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாநாட்டை நான் தோத்துட்டேன் அப்படின்னாங்க. காலையில் நான் பார்த்தேன், நீங்கள் போட்டிருந்த அத்தனை ஸ்டால்லையும் அத்தனை டேபிள்லையும் உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், தொழிலதிபர்கள், ஈழத்தமிழ் உறவுகள், தாய் தமிழ்நாட்டு உறவுகள், ஆஸ்திரேலியா வாழ்கின்ற மக்கள், கவுன்சிலர்ஸ், 5 MP, இதை விட உங்களுக்கு என்னென்ன வேணும்? இந்த நாட்டுடைய, ஆஸ்திரேலிய நாட்டுடைய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நீங்க நம்ம ஊரில் கூட எம்எல்ஏ போய் சால்வை போடுங்க கௌரவிப்பீங்கன்னா, என்ன இவர் கூட்டு வச்சுட்டு நம்மளை வேலை வாங்குறாரு அப்படின்னு பார்ப்பான். ஆனால் அந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வளவு புன்சுரிப்போடு அப்படி உங்களை அன்புகரம் பாட்டி கைகுலுக்கி உங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நம்முடைய துணை தூதர் அவர்கள் முழுசாக நம்ம கூடவே இருக்கிறாங்க. இங்கே நம்முடைய ஆறுமுகம் செல்வராஜி போன்றவர்கள், ஐயா ஜேம்ஸ் போன்றவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வருகின்றிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஒரு ஈழத்தினுடைய வீர தமிழச்சி ஒரு நான் வந்து நிறைய ஈழத்தமிழர்களை போய் சந்திக்கிறேன்.
ஆனால் இவர் அவங்களோட அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர், ஒரு தெளிந்த பார்வை, ஒரு தெளிந்த ஒரு நீரோடை என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு நல்ல புரிதலுள்ள உறவுகள் உங்களுக்கு உறவாக கிடைத்திருக்கிறார்கள். அது போன்று நான் ஒரு துணைத் தலைவர், நான் ஒரு செக்ரட்டரி, நான் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படிலாம் பார்த்து உங்களோட இருக்கிறவங்க யாரும் இல்லை. அனைவருமே உங்களில் ஒருவராக உங்களுடைய நல்ல மனசுக்கு, நல்ல குணத்துக்கு, நல்ல செயல்பாட்டுக்கு தோள் கொடுத்து துணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் என்றைக்கு நீங்க உலகத்தின் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் இது போன்ற உலக மாநாடுகளை ஒருங்கிணைக்க முடியும், ஆயிரக்கணக்கான உறவுகளை சம்பாதிக்க முடியும், ஒரு நாட்டுடைய பிரதமரை மேடையேற்ற முடியும், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை மேடையேற்ற முடியும் என்கிற அளவுக்கு உங்களுடைய உழைப்பும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாத அந்த செயல்பாடுகளும் இன்றைக்கு உலக தமிழ் சமூகம் அங்கீகரித்திருக்கிறது. வளர்ந்து வரும் தொழிலதிபர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன். கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். நீங்கள் தோல்வியடையவில்லை. உலக தமிழர்கள் ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகத்தில் தமிழுக்கென்று ஒரு நாடு உருவாகும். அது தனித்தமிழ் ஈழமாக இருக்கலாம், அல்லது எங்கேயோ ஏதோ ஒரு சூழலில் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக, அல்லது ஒரு உலக நாடுகள் ஜனநாயக மாண்புக்கு உட்பட்டு இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் பொது வாக்கெடுப்பினாக தெற்கு சூடான், கிழக்கு தைமூர்லாம் உருவாகிறது. அப்படி உருவாகின்ற போது உங்களை போன்றவர்களை தாயகமாக கொண்டிருக்கிற தமிழக அரசு இன்றைக்கும் உங்களை ஆதரித்திருக்கிற சில அதிகாரிகளை அனுப்பி வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தான் விசா கொடுக்க முடியும்? நம்ம தூதரால மட்டும் வந்ததுலேருந்து எல்லார்கிட்டையும் பேசுறாரு, போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்றாரு. ஆனால் என்ன செய்ய முடியும்? ஆஸ்திரேலியா நாட்டுக்கு ஒரு சட்டங்கள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. அவரால் முடியாது. அவர் இவ்வளோ நேரம் நம்ம கூட வந்து உட்காந்து நம்மளை சிறப்பு செய்து இந்த மாநாடு வெற்றி அடைவதற்கு அவர் உறுதுணையாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒன்று. இந்திய அரசு அனுமதித்திருப்பதே பாராட்டுக்குரியது. அதில் என்ன ஒன்றா, எல்லா திருவண்ணாமலைக்காரங்கன்றாங்க, எல்லா திருமாவண்ணங்கிட்ட போய் நான் பெரம்பூருக்காரன் உங்க ஊருக்காரன்றாங்க. நான் எங்கள் ஊருக்காரன் யாராச்சும் இருப்பாங்களா? கடலூருக்காரன்னு பார்த்தேன், யாரும் இல்லை. அதனால தமிழர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்களாக நாம் தமிழனாக பிறந்திருக்கிறோம். தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் மூல மொழி. நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. தெற்காசியாவை முழுவதும் கட்டி ஆண்ட ஒரு மாசற்ற மனித குலத்தின் ஒரு சமூகம் நாம் என்கிற இருமாப்போடு பணியாற்றுவோம், வெல்லுவோம் என்று கூறி இந்த மாநாட்டுக்கு வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.